அவர் பாக்கியராஜார் யாரையும் மதிக்க மாட்டாருங்க. அவர் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். போய் மணிக்கணக்காக நின்னா கூட யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டார். அசிஸ்டண்டாக சேர்றதுக்கு டெய்லி 10-20 பேர் காலைல வீட்டில் நிற்பாங்க. நான் வாய்ப்பு கேட்டு படம் நடிக்கிறதுக்கு வீட்டு வாசலில் வெளியில் கேட்டுக்கு முன்னாடி ஒரு காருக்குள்ளே ஏறினார்னா அப்படியே போயிடுவார். சும்மா கை கூட காட்ட மாட்டாராம், திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதனால் வெறுப்படைந்தவர்கள் நிறையா பேர் இருக்குது அந்த காலகட்டத்தில். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழித்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நம்ம 24 நம்ம சினிமா போதை கடைசி வரைக்கும் அவர் சினிமா போதையிலே கதை போதையில் தான் இருந்தார். திரைக்கதை போதையில் தான். அந்த 3வது காலகட்டத்தில் தான் நமக்கு பழக்கம். அவர் வீழ்ந்து மீண்டும் எழுதக்கூடிய காலகட்டம். ஸோ அதில் ஒரு 5 வருஷம் அவருக்கு மார்க்கெட்டே இல்லை, டோட்டலாக வருமானம் இல்லை, லாஸு, கடன், சொத்துக்கள் எல்லாமே விற்பனைக்கு போயிடுச்சு. எல்லாமே கடை நிலைமைக்கு எவ்வளோ டாப்பில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேங்கில் இருந்தாரோ அந்தளவுக்கு டவுனில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைச்சிக்கிட்டார். ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒல்லியாக கண்ணம்லாம் ஒட்டி போன ஒரு ஆளை ஹீரோவாகணுன்ற மனசு அவருக்கு வந்துச்சு பாருங்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் பாக்கியராஜ் சார் அவரோட நன்றி விசுவாசம். குரு, அந்த குருவை பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. பேர் சொன்னதே இல்லை மேடையில் கூட. இப்போ நம்ம மிஸ்கின் பற்றிலாம் வீடியோ போட்டோம். அதெல்லாம் வேணும்னு நக்கலுக்கு பண்ணுறது, அதாவது உணர்ச்சி வசப்படுறோன்ற மாதிரி ஊருக்கே தெரியணுன்றதுக்காக இளையராஜா இருக்கான் இல்லையா அவனை மாதிரிலாம் அப்படின்னு நம்ம அதான் அவனை போட்டு அடித்தோம் மிஸ்கின். அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்டில் ஒரு பெரிய ஒரு ஆங்கில படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது அவரால் மட்டும்தான் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் டிசைன் பண்ணோம். அது என்னோடய கதை தான், அவர் திரைக்கதை. 2வது டைரக்ஷனில் வித்தியாசமாக என்னென்னா ஒரு போர்ஷன் தான் அவர் டைரக்ஷன் பண்ணார். மிக மெகாவாக போட்டதுனால அந்த காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். ஏன்னா அவர் சொன்னார்னா அமிதாப் பச்சன் நடிப்பார். அமிதாப் பச்சன் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டார்னால அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டார் வந்துடுவார் உள்ளே. அமிதாப் பச்சன், ராதிகா, இந்த மாதிரிலாம் ஒரு ஜாக்கி சான், நான் நவரே சொல்கிறேன். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. சார் வணக்கம். வணக்கம் தான். இப்போ மறைந்தார் திரைக்கதை மன்னன், இயக்குனர், எழுத்தாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய ஆன்மா இறைவனை சாந்தியடை சொல்லி நம்ம பிரார்த்திக்கணும் சார். ஏன்னா குறிப்பாக என்னென்னா, உங்களால் அவர் 2 முறை சந்தித்தோம், பேசணும். பட் உங்களுக்கும் அவருக்குமான அந்த நெருக்கமான நட்பை நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். அவ்வளோ மணி நேரம் அந்த உரையாடல்கள் எல்லாம் அங்கேருந்தும் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் நேற்று வரை இருந்தவர் இன்றைக்கி நம்மளோட இல்லைங்கிற செய்தி யாராலுமே ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஆனால் அவருடைய அந்த திரைப்பட காவியங்கள் நீங்கள் ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அந்த உதாரணங்கள்லாம் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்படித்தான் பாக்கியராஜ் அவர்கள் குறித்து இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியா முழுக்க அவர் அந்த படம் இந்த படம்னு சொல்லிட்டு ஒரு படங்களாக அலசி எடுக்கிறாங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாம் வைரல் ஆகுது. உங்களுக்கு இந்த இழப்பு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குது சார்? இப்போ இந்த நேரத்தில் பாக்கியராஜ் சார் பற்றி இப்போ பாக்கியராஜ் சார் அவருடைய வாழ்க்கையை 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னா, அந்த முதல் வாழ்க்கை 2வது வாழ்க்கையிலையும் நம்ம இல்லை. ஏன்னா முதல் வாழ்க்கை வரும்போது நமக்கு விவரமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு செமி டவுன். அப்போ கோயம்புத்தூர் ஒரு செமி டவுன், வளர்ச்சி அடையாத காலங்கள். பெரிய டவுன் அப்போ பெரிய டவுன்னா கிராமத்தில் இருக்கும்போது கோயம்புத்தூர்ன்றது மிகப்பெரிய ஒரு. அந்த கோயம்புத்தூரில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை அப்படின்னிங்கன்னா சவுத் மெட்ராஸ் எடுத்துட்டிங்கன்னா பூராமே இப்போ டெவலப் ஆகும். இப்போ 2010க்கு அப்புறம் வேளச்சேரி அது இது அந்த பக்கம் பள்ளிக்கரணை இதெல்லாம் இருக்குன்னா இதில் பழைய வீடுகள் ஊர்களே இருக்காது. ஆனால் இடையிடையில் ஒரு ஊர்கள் இருக்கும். புரியுதா? இப்போ நீங்கள் சென்னை டவுன் எடுத்திங்கன்னா இப்போ வலசரவாக்கம் அப்படின்னா கோடம்பாக்கம், வலசரவாக்கம், விருகம்பாக்கம் இப்படின்னு இருக்குல்லையா, அந்த பழங்காலத்து பேரில் உள்ள ஊர். அங்கே ஒரு ஊர் இருக்கும். அங்கே பூர்வீகமாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ வலசரவாக்கம், சௌத்ரி நகர்னு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஊர் இருக்கும், ஒரு அம்மன் கோயில் இருக்கும். அப்புறம் நெருக்கமான வீடுகள். ஊரில் கிராமத்தில் சின்ன டவுனில் எப்படி வீடு இருக்குமோ அதே மாதிரி வீடுகள் தான் அங்கே இருக்கும் சென்னை நகரத்தில். ஆனால் அது பக்கத்துலேயே அவங்க இடத்த வித்துட்டு போனதுக்கப்புறம் பக்கத்தில் பங்களாக்கள் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இருந்தால் கூட ஒரு ஊருன்னு எல்லா இடத்துலையுமே. இப்போ கோடம்பாக்கத்தை எடுத்திங்கன்னா கோடம்பாக்கன்றது ஒரு ஊர் தான். இப்போயும் பழங்காலத்து தெருக்கள், வீடுகள் எல்லாமே இருக்கும். ஆனால் காலப்போக்கில் அவங்க வித்துட்டு போனதுக்கப்புறம் அந்த இடம்லாம் பங்களாக்களாக, வீடுகளாக மாறிடும். அவங்க பூராமே இதுலேருந்து வருவாங்க, இதுலேருந்து மைக்ரேட் ஆகி வரக்கூடிய மக்கள். அதே மாதிரி நார்த் மெட்ராஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பழைய மெட்ராஸ் 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. இன்னும் தெருக்களும் இதுவும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெருக்களை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அங்கே வாழ்ந்த மக்கள் அப்படியே அந்த ஒரு சின்ன ஒரு படி மாதிரி இருக்கும், அதில் இருக்கும். அதில் ஒரு ரூமில் ஒரு ஹால் இப்படி தான் இருக்கும் நார்த் மெட்ராஸ் பகுதியை பொறுத்தவரை. சவுத் மெட்ராஸ் டெவலப் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு வரும்னா எல்லாமே பங்களாக்கள், அப்பார்ட்மெண்ட்டுகளாக இப்படி வந்துட்டுருக்கும்.
ஸோ அந்த மாதிரி மக்கள் நெருக்கமாக கோயம்புத்தூர் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது எப்படின்னா மில்கள் நிறைந்த ஒரு ஊர். இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் சென்னையெல்லாம் ஒன்றுமே இல்லை, பெருசாக இல்லை, நிறையா. ஆனால் கோயம்புத்தூர் தான் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்கு முக்கியமான ஊர். எங்கே பார்த்தாலும் மில்கள் இருக்கும். மில் தொடர்பானது லேத்துகள் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்கனாமியோட ஒரு டெவலப்மெண்ட்டான ஒரு ஊர், டெவலப்பான ஊர். அங்கே நிறையா பங்களாக்கள் பெரிய இதெல்லாம் இருந்தால் கூட ஊருன்னு ஒன்று இருக்கும். பாப்பநாயக்கம்பாளையம், சீரநாயக்கம்பாளையம். பாப்பநாயக்கம்பாளையம்லாம் வந்து ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பூர்வீக பகுதி அது. அதே இது நீங்கள் கோயம்புத்தூரில் சுந்தராபுரம் அந்த பகுதி எடுத்துட்டிங்கனாலும் சரி, இந்த பக்கம் வாளையார் வரைக்கும் இப்போ டெவலப் ஆகிடுச்சு, கேரளா பார்டர் வரைக்கும். அந்த பக்கம் கணபதி அப்படின்றது ஒரு ஊர். இப்போலாம் கணபதின்ற இடத்தெல்லாம் தாண்டி டெவலப் ஆகி அப்பார்ட்மெண்ட்ஸ் காலேஜ்லாம் வந்தால் கூட இந்த கணபதின்ற பகுதி போய் பார்த்திங்கன்னா பழைய கோயம்புத்தூரை பார்க்கலாம். பாப்பநாயக்கம்பாளையம்னா அந்த மாதிரியான ஒரு பகுதியில் வளர்ந்தவர் தான் பாக்கியராஜ் சார். அந்த நான் சொன்னால அந்த முதல் காலகட்டத்தில் அங்கேருந்து சினிமா ஆர்வத்தில் வர்றாரு, சென்னையில் வராங்க, தங்குறாங்க. அவருடைய ரொம்ப வறுமையான காலகட்டங்களில் அவர் கூட வந்து நிறையா பேர் சிலர் இருக்காங்க. அதில் இருந்தவர் கவுண்டமணி இருக்கார், இன்னும் பலரும் அங்கே அவர் கூட வந்து பாரதி ராஜா அவர்கள், அவங்க ஒரு டீமு, இளையராஜா, பாரதி ராஜா, பாஸ்கர், அவங்க மதுரையிலேருந்து வந்தவங்க, மதுரை மாவட்டத்திலேருந்து வந்தோன்னா அவங்க ஒரு தனியாக ஒரு வாழ்க்கை நடத்துகிறாங்க. அந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் அந்த ஒரு ஊர் கொங்கு சைடுலேருந்து வந்தவங்கலாம் தனி ஒரு கீழே கோயம்புத்தூர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஊர் பாசம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து வறுமை, அதாவது எப்படின்னா தமிழ்நாடு புறமே சினிமாவில் இருக்கவங்க மட்டும் வறுமை இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையாத ஒரு காலம். அந்த இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக் காலத்தில் என்னென்னா மில்லில் வேலை பார்க்குறவங்க தான் வசதியானவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க அதை விட வசதியானவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க அதை விட வசதியானவங்க. இந்த ரேஞ்ச் தான், எல்லாமே மாத சம்பளம் தான். இவரை இப்போ மில்லில் 300 வாங்கிட்டு இருந்தாருன்னா கவர்மெண்ட் ஜாப் வேலை பார்க்குற 500 600 வாங்கிட்டு இருப்பார். பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு 700 வாங்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வந்து மாதம் ஷெட்யூல் போட்டு தான் வந்து குடும்பத்தையே நடத்த முடியும். திடீர்னு ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா கூட அது முன்னாடியே பத்திரிகை கொடுத்துருவாங்க, அதுக்குன்னு காசு சேர்க்கணும், இல்லை கடன் வாங்கிட்டு போகிற நிலமையில தான் எல்லாம் தமிழ்நாட்டில் 70-80% மக்கள், 90% மக்கள் அப்படி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அவங்க அம்மா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட அங்கேருந்து ஒரு வந்தால் கூட இவங்களுக்கு பணம் அனுப்புகிற அளவுக்கெல்லாம் குடும்பத்தில் பணம் இருக்காது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான்ற மாதிரி வரும்போது அப்போ இங்கே வறுமை இருக்க தானே செய்யும். இங்கே வந்து ஏதாவது வேலைக்கு போனால் தானே சம்பளம் வரும். பாரதிராஜா கூட வந்து அவர் அரசு வேலையை விட்டுட்டு வர்றாரு. அது ஒரு பெரிய, ஏன்னா அவர் ஒரு பெரிய பொக்கிஷம். என்னென்னா சில பேர் வந்து அந்த காலகட்டத்திலலாம் அரசு வேலையை தூக்கி போடுறதுன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ எவ்வளோ சினிமா மேலே வெறி இருந்திருக்கும் பாருங்கள். அவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் தூக்கி போட்டுட்டு அவங்க ஊரில் சொந்த வீடு இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்திலே அவர் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக படிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ஒரு பேக்கப் எல்லாமே அவருக்கு பேக்ரவுண்டில் இருந்தும் கூட அதை பூரா தூக்கி போட்டு இங்கே வராரு. இங்கே வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இடையில தான் பாக்யராஜ் சார் நுழைகிறார். படம் ஷெட்யூல்லாம் போட்டு நிறைய இடத்துல தான் அவர் சொல்லியிருப்பார், பல பேட்டிகளிலே சொல்லியிருப்பார். அந்த காலகட்டத்தில் நுழைகிறாரு. அப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் வந்து 16 வயதிலே சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்றதை தாண்டி அது ஒரு புரட்சி செஞ்ச படம். அதாவது இப்போ சினிமா உலகத்தை புரட்டி போட்டு பாரதி ராஜாவுக்கு முன் 16 வயதிலேக்கு முன் 16 வயதிலே பின்னுன்ற மாதிரியான ஒரு 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 லைனை வரைஞ்ச ஒரு படம். முதல் படத்திலே டேரக்டர், அந்த காலத்துலலாம் வந்து நீங்கள் டேரக்டர்கிட்ட பேசவே முடியாது, கேமராமேன் கிட்டே போக முடியாது. அதாவது எப்படின்னா கேமராமேன் இப்போ வரைக்கும் 90s வரைக்கும் எப்படின்னா கேமரா வந்து நீங்கள் என்ன லென்ஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்க்க விட மாட்டாங்க. ஒய்டாக டெலி லென்ஸ் போடுறீங்களான்றது பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுவாங்க. நீங்கள் வந்து 2-3 படம் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தா தான் இது வெளியே விஃபைண்டர் வெளியே பார்க்க விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான காலம். புரியுதா? ஹிட்லருக்கு அடுத்து நம்ம கேமராமேன்கள் தான் அப்படின்பாங்க. கேமராமேன்கள், டைரக்டர் கூட அந்த அளவுக்கு முடியாது. எல்லாத்தையும் ஒரு சிலர் அது விதிவிலக்கு. நீ ஏன்னா அது ஒரு தொழில் மரியாதைன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்தவொடனே ஒரு விஃபைண்டர் பார்க்குறான், லெஞ்சை தூக்குறான்னா 2ஆவது படத்துல ஓடி போயிட, வேலை பார்க்க மாட்டான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அறகுறையாகவே வெளியில் போயிடுவான்.
இந்த மாதிரி இந்த எப்படா நம்ம வி ஃபைண்டர் வழியாக பார்க்க முடியும், பார்த்தா என்ன தெரியும், கண்ணில் பார்க்கணும் தெரியுது, இந்த வி ஃபைண்டர் வழியாக பார்த்தா என்ன தெரியும்னா ஒரு கேமரா வேணும். ஸோ அந்த கேமரா நீங்கள் பார்க்கறனால அசிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 படம் வேலை சின்சியராக வேலை பார்த்தீங்கன்னா தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு கேமரா பார்க்க வருவாங்க. இல்லைன்னா ஆப்ரேட்டிவ் கேமராமேன் கூட இருப்பார், அவங்களாம் பார்க்கவே விட மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் படத்திலே சைன் பண்ணி டைரக்டர் க்ளோஸ் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி ஆனவர் தான் பாக்யராஜ் சார். அப்புறம் ஆனவுடனே அப்புறம் 2வது படத்தில் பார்த்தோன்னா இவரோட திறமையை பார்க்குறாரு பாரதிராஜா. பாரதிராஜா பயங்கர டேலண்டட் பர்சன், அப்புறம் பயங்கர டேலண்டாக இருக்காப்லே அப்படின்ட்டு அவருடைய வித்தியாசமான அப்ரோச்சு, ஷார்ப்பாக வாட்ச் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வர்றது, தேவையான இடத்துல உடனடியாக ஒரு வசனத்தில் சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை உடனே மாற்றி கொடுக்குறது, இப்படி என்னென்னு படத்துலேயே பயங்கர நேம் ஆயிடுது. முதல் படத்துல எது, 2வது படத்துல எதுன்னா அப்போ ஒருத்தரை ஹீரோ ஆக்கலாம், நம்ம சொந்த காசில் இன்னொருத்தரை ஹீரோ ஆக்கலான்ற என்ன, நான் தான் சொன்னேன்ல, கேமரா வி ஃபைண்டர் வழியாகவே பார்க்க விடாத காலம். அதில் வந்து ஒரு திடீர்னு சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி மேலே வரக்கூடிய ஒரு டைரக்டரை தன்னோட படத்தில் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை, அதுவும் அப்போ கமல்ஹாசன் இருந்த டைமு, முத்துராமன், அந்த பீரியடு, ஜெய்சங்கர், ஹைட் அண்ட் வெயிட் அப்படி இப்படின்ட்டு நல்லா பலன்னு முகம், நல்லா கொலுன்னு உருவம், இப்படி இருந்த காலத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒல்லியாக கண்ணம்லாம் ஒட்டி போன ஒரு ஆளை ஹீரோ ஆகணுன்ற மனசு அவருக்கு வந்துச்சு பாருங்கள். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாக்யராஜ் சார் அவரோட நன்றி விசுவாசம். குரு, அந்த குருவை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது, பேர் சொன்னதே இல்லை மேடையில் கூட. இப்போ நம்ம மிஸ்கின் பற்றிலாம் வீடியோ போட்டோம், அதெல்லாம் வேணும்னு நக்கலுக்கு பண்ணுறது, அதாவது உணர்ச்சி வசப்படுறோன்ற மாதிரி ஊருக்கே தெரியணுன்றதுக்காக இளையராஜா இருக்கான் இல்லையா அவனை மாதிரிலாம் அப்படின்னு நம்ம தான் அவனை போட்டு அடித்தோம் மிஸ்கினை. ஸோ இந்த மாதிரியான நாதாரிகள் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய மரணிக்கும் முதல் நாள் வரைக்கும் டைரக்டர் பேரே சொல்லிக்கணும், டைரக்டர்னு தான் சொல்லுவார். ஏன்னா நம்ம வந்து ஒரு கதாநாயகன் ஆக்கி நம்மளை இவ்வளோ தூரம் உருவாக்கி விட்டு நம்மளை ஒரு பெரிய இதாக்கி விட்ட அந்த நன்றியை வந்து கடைசி வரைக்கும் அவர் மறக்காது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் வந்து அசிஸ்டண்ட் ஆகிறாரு, இருக்கார், படம் ஹீரோவாக நடிக்கிறாரு, அடுத்து ஹீரோ கம் டைரக்டராக உருவாகிறாரு, மிகப்பெரிய ஹிட்டுகளை தொடர்ச்சியாக கொடுக்குறாரு, எல்லா படமே ஹிட். இன்று போய் நாளை வாழருந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா பாரதிராஜா சார்ட்டேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா கோவை மண்ணின் தன்மையை பண்ணுறாரு, பண்ணி அதை வந்து பெரிய அளவில் ரீச் பண்ணுறாரு. அதாவது இவருக்கு அடுத்து வந்தவங்க தான் கோவையோடைய ஸ்லாங்கே அடுத்த அப்புறம் சத்யராஜ் வராரு, மணிவண்ணன் வராருன்னா இவங்க எல்லாமே வந்து என்னென்னா இவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக கோவை ஸ்லாங்கை உள்ளே கொண்டு வந்து இவர் தான் முதல்ல பண்ணதே அது. இன்று போய் நாளை வாழ நான் போட்டதுங்கிற மாதிரி கோவையோடைய ஸ்லாங் அந்த அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் யாருமே பாக்யராஜ் சாருக்கு முன்னாடி யாருமே அந்த லாங்குவேஜை கொண்டு வரல. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு வித்தியாசமாக இருக்கக்கூடியது 5 ஸ்லாங் தான். ஒன்று சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி, அப்புறம் நெல்லை, அப்புறம் வந்து கன்னியாகுமரி. இந்த 5 ஸ்லாங் தான், தாண்டி ஸ்லாங்கே கிடையாது. தஞ்சாவூருக்கெலாம் ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. சோழ நாடு அந்த பகுதிகளெல்லாம் தனி ஸ்லாங்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மதுரை பெரிய அளவில் நாக்க சொல்லட்டி அப்படியே அந்த லாங்குவேஜே மாறுது அப்படின்னா அது மதுரை, சென்னை, நெல்லை, கன்னியாகுமரி. சென்னை கூட வந்து கலப்படம், உருது, இதெல்லாம் கலப்படம் பண்ண ஒரு இது. நீங்கள் கோவை, மதுரையெல்லாம், திருநெல்லையெல்லாம் அது வந்து குறிப்பாக தென் தமிழகத்தில் ஆமாம் இருக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரி எடுத்திங்கன்னா மலையாளம் கலந்துடும். இந்த ஸ்லாங்கில் மாறுறது சென்னை, கோவை, மதுரை மட்டும்தான். ஸோ அப்போ வந்து அதை கொண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது விதைச்சு. ஸோ அந்த காலத்து பீக் இதுதான் முதல் கட்ட வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 2ஆம் கட்டமாக டார்லிங்க்கு அப்புறம் வந்து வேறு ரூபம் எடுக்கிறாரு. ஒரு ஆக்ஷனும் வரும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க, நல்லா ஜாலியாக படம் போயிட்டுருக்கு, எதுக்கு சார் சண்டை ஃபைட் சீனு. அதில் தான் பேங்க் கொள்ளையர வர படம் அதுவாக சார்? அதில் இது வந்து பூர்ணிமா முதல் படம் டார்லிங்கில் வந்து எடுத்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு வைக்க சொல்லுவாராம். எதுக்குன்னா ஒரு காமெடியனாக மாறிடுவோம். நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கும்போது ஒரு ஃபைட்டு இவருக்கு வராது அப்படின்னோம்னா காமெடியனாக மாறிடணுன்றதுக்காக என்ன பண்ணாருன்னா சிலம்பம் கற்றுக்கிட்டு சிலம்பம் சண்டை போடுவார். அவர் படத்தில் பூராமல் ஒரு சிலம்பம் ஃபைட் இருக்கும்.
கட்டாயம் ஒரு கிளம்புமோ கராத்தே ஏதோ வச்சுருவாரு. சிலம்பம் கட்டாயம் இருக்கும். தூரம் நின்று போச்சுல ஃபுல் ஃப்ளட்ஜ்டு சிலம்ப சண்டையே இருக்குது. நம்பியாரோட போடுவார். ஸோ அந்த மாதிரி சிலம்பத்தில் கை தேர்ந்து கொஞ்சம் பழகிட்டு எம்ஜிஆரோடைய இதை பின்பற்றி சிலம்பம் சூப்பராக சுற்றுவார். அது 2ஆம் கட்டம் சிலம்பம் சுற்றுவார். அதுக்கப்புறம் ஆக்ஷன் படம் அது இது தாவணி கனவுகள்லாம் பயங்கர பிரம்மாண்டமான படம். செட்டுக்கிட்டலாம் பெரிய அளவில் போட்டு பயங்கர ஹிட்டான படம். அந்த டைமில் அந்த பீக்கில் இருந்தப்போ தான் வந்து அவருக்கு ஒரு டைம் கிடையாது அப்படின்ற காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நம்ம பழக்கம் கிடையாது. முதல் காலகட்டம் அவர் சாதாரணமாக வந்து ஒரு ஹீரோவாக மாறுறது. 2வது ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோவாக வந்து எல்லா படமும் 250 நாள் ஓடுற காலகட்டம் தான் சின்ன வீடு. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் வந்து அவருக்கு நேரமின்மை காரணமாகவும் முழுக்க வந்து அது நான் பிற்காலத்தில் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. அவர் பாக்கியராஜ் யாரையும் மதிக்க மாட்டாருங்க. அவர் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டார். போய் மணிக்கணக்காக நின்னா கூட யாரையுமே திரும்பி கூட பார்க்க மாட்டார். அசிஸ்டண்டாக சேர்றதுக்கு டெய்லி 10-20 பேர் காலைல வீட்டில் நிற்பாங்களாம். நான் வாய்ப்பு கேட்டு படம் நடிக்கிறதுக்கு வீட்டு வாசலில் வெளியில் கேட்டுக்கு முன்னாடி ஒரு காருக்குள்ளே ஏறினார்னா அப்படியே போயிடுவாராம். சும்மா கை கூட காட்ட மாட்டாராம். திரும்பி கூட பார்க்க மாட்டார். அதனால் வெறுப்படைந்தவர்கள் நிறையா பேர் இருக்குது அந்த காலகட்டத்தில். அதுக்கு காரணம் என்னென்னா நான் அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழித்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நம்ம 24 நம்ம சினிமா போதை கடைசி வரைக்கும் அவர் சினிமா போதையிலே கதை போதையில் தான் இருந்தார். திரைக்கதை போதையில். இப்போ நம்ம ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருப்போம். ஏதாவது கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு யார் என்னன்னே நமக்கு தெரியாது. நம்ம வந்து அதை பார்க்கவே மாட்டோம். நம்ம ஷூட்டிங் போகிறோம். இந்த சீனை ஃபஸ்ட் சீனை வைக்க போனோம், லேட் ஆகிடுச்சு, 5 நிமிஷம் அதாகிடுச்சின்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுவோம். கடைசி நேரத்தில் தருவாங்க, ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம், ஏதோ ஒன்று அங்கே குறைபாடு இருக்குது, அதை சரி பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது அவர்கள் வந்து வேறு ஒரு காரணத்துக்காக நம்மளை சந்திக்க வருவாங்க. நமக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கே போகாது அப்போ. ஏன்னா நமக்கு தூங்க கூட நேரம் இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு இருந்த காலம் அது அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லியிருக்காரு. சரி, அது அவரை தவறு சொல்ல முடியாது. தேடி போகிறாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகி அவர் பையனை வச்சு படம் பண்ணி டோட்டலாக முடிஞ்சு போனார். வேட்டியை மடிச்சுக்கிட்டு அது ஹிந்தியில் எடுத்து அதில் எடுத்து அவர் வந்து ப்ரொடக்ஷன் தெரியாது. அந்த கால்குலேஷன் அவர் கதை திரைக்கதை அதெல்லாமே தெரியும். பட் ஒரு பணத்தை வந்து இது பண்ணுறதுக்கோ அவர் கடைசி வரைக்கும் யார்ட்டையுமே கராராக வாழ்ந்தவரே இல்லை. அவர் பணம் பேரம் பேசலாம் தெரியாது. கடைசி வரைக்கும் தெரியாது. யாராக இருந்தாலும் இலவசமாக பண்ணிடுவார், திடீர்னு இது பண்ணுவார். இப்போ மேடம் வந்து தான் ஓரளவுக்கு அதை சரி பண்ணாங்களே தவிர அவருக்கு அதெல்லாம் தெரியாது. கேட்டோன்னா டக்குன்னு கொடுத்துருவாரு. காசாக எடுத்து கொடுக்கலன்னா கூட எனக்கு தெரிஞ்சு யாராவது வந்து கேட்குறாங்க, சார் அந்த மாதிரி ஒரு 10 லட்சம் அவருக்கு ஃபீஸுன்னு ஒரு படத்துக்கு ஆச்சுன்னா, சார் ஒரு 3 ரூபா தான் இருக்குண்ணா, சரிப்பா பண்ணுங்கப்பா அப்படின்றார். சரியா? ஆனால் வந்து மேடம் அவங்க ஒரு பெரிய பேக் போன் மாதிரி அவருக்கு. இப்போ இந்த 3வது காலகட்டம் எப்படி அப்படின்னா அந்த 3வது காலகட்டத்தில் தான் நமக்கு பழக்கம். அவர் வந்து வீழ்ந்து மீண்டும் எழுந்தக்கூடிய காலகட்டம். ஸோ அதில் வந்து ஒரு 5 வருஷம் அவருக்கு மார்க்கெட்டே இல்லை, டோட்டலாக வருமானம் இல்லை, லாஸு, கடன், சொத்துக்கள் எல்லாமே விற்பனைக்கு போயிடுச்சு. எல்லாமே கடை நிலைமைக்கு வந்து எவ்வளோ டாப்பில் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேங்கில் இருந்தாரோ அந்தளவுக்கு டவுனில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை வந்து அப்படியே மாற்றி அமைச்சிக்கிட்டார். அவருடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், சிந்தனைகள் எல்லாத்துலேயும் பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதான் உங்களுக்கே தெரியுமே, யார் போனாலும் எந்த வயசு பாகுபாடு மனிதர் பெயர் தான் இல்லை, யார் போனாலும் வாங்கன்னு வரவேற்று அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு தான் போகும். எப்படி முதல் காலகட்டத்தில் வந்து அவர் பிஸியாக இருந்ததுனால யாரையும் இது பண்ண முடியலையா, அதுக்கு நேர்மாறாக மாறி அதற்கப்புறம் திருப்பி பிஸியானதுக்கப்புறம் நடிகராக பிஸியாக இருந்தார். டெய்லி போயிடுவார் ஷூட்டிங் காலையில். அப்படி இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் யாராவது வந்தாங்கன்னா, ஏன்னா அப்போ என்ன சொல்லுவார்னா, இது வந்து நடிகர், நம்ம கொடுக்குறத நடிக்க போகிறோம், ஆனால் நம்ம பொறுப்பு எதுவுமே இல்லை. ஒரு டேரக்டராகவோ அந்த ஒரு ஷூட்டிங் ஆமாம், ஒரு கதை வசனகர்த்தாவோ ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவோ இருக்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷன் அதிலே இருந்தது. இப்போ நடிகராக மாறினதுக்கப்புறம் அவர் எல்லாரையும் சந்திப்பார். கிளம்பும்போது பார்ப்பார், சாயந்தரம் பார்ப்பார், 5 மணிக்கு மேலே அவர் அவருடைய போர்ஷன் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லாமே யார் வந்தாலுமே பார்க்கக்கூடிய இடத்துக்கும் இன்வைட் பண்ணால் போகக்கூடிய இடத்துக்கும் வந்து போயிடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் செல்லை ஆன் பண்ணவே மாட்டார். அவர் ரொம்ப எமர்ஜென்சினா அவர் பிஏ தான் வச்சுருப்பாப்புல, பேசவே மாட்டார் யார்ட்டையும். என்ன ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்ததை தவிர அதை அவங்க சொன்னாலே தவிர யார்ட்டையும் பேச மாட்டார். அப்படி ஒரு இதில் தான் அவர் வாழ்ந்தார். ஸோ இந்த கடைசி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் நிறைய படிப்பாளி. இதுலேயும் எப்படா இவ்வளோ படிக்கிறாரு அப்படின்றது படிச்சுக்கிட்டே தான் இருப்பார். எந்த புத்தகம் கிடைச்சாலும் படிப்பார். அந்த மாதிரி அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி படிச்சுட்டு வச்சுக்கிட்டு எப்போவுமே கதை திரைக்கதையிலே தான் மூழ்கி போயிருப்பார். எப்போவுமே ஒரு ஒரு
சினிமா தான் அவர் சாப்பிட்ற சாப்பாடை அந்த இதை தவிர இதை சினிமா தான் அவருக்கு எல்லாமே. அவர் மண்டக்குள்ளே பூராமே சினிமா தான் ஓடிட்டு, உடம்பு கிடம்பு எல்லாமே சினிமா தான் ஓடிட்டு. நாடி நரம்பெல்லாம் சினிமா வெறி ஊறி போன ஒருத்தர் தான் பாக்யராஜ் சார். அப்படி ஒருத்தரை நம்ம திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டவர், நம்ம அவரை பார்த்ததில்ல. ரஜினிகாந்த் 24 மணி நேரம் சினிமாவை பற்றியே பேசி, கமலஹாசன் அவர்கள் இருக்கார், இன்னும் சிலர்லாம் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் அந்த மாதிரி சினிமா வெற்றி, இது அடுத்த ப்ராஜெக்ட், இதை பற்றியே 24 மணி நேரமாக அதை சாப்பிட்ற நேரம், தூங்குகிற நேரம், ஒரு இது போகிற நேரம் தவிர, ப்ரைவேட்டான நேரங்களை தவிர முழுக்க முழுக்க அவர்களுடைய சிந்தனை புறாமே சினிமாவில் இருக்கிறது ஒரு மிக பிரதானமான ஒருத்தர் தான் பாக்யராஜ். ஓகே சார். இப்போ இதில் நான் பார்க்கும்போது இப்போ நீங்கள் 2 முறை ஈவெண்ட்டுக்கு போய் கூப்பிட்டு வரீங்க, எல்லாருடைய நிகழ்ச்சியிலையுமே தவறாது கலந்துப்பார். இப்போ விக்ரமன் அவர்கள் கூட சொல்லும்போது சொன்னார், நான் முதல் படத்துக்கு கூப்பிட்டேன், பிஸியாக இருந்தார், ஆனாலும் முதல்ல அந்த விஐபி அவர் தான், கடைசி படம் வரைக்கும் தவறாமல் கலந்துப்பார் அப்படிங்கிற மாதிரி. எல்லார்ட்டுமே அந்த பணிவான குணம் இருக்கு இல்லையா? பர்சனலாக உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? நான் இதை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன? நிச்சயமாக அவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டு. பர்சனலாக நான் திருமணத்துக்கு வந்தார், எனக்கு பொண்ணு பார்க்கணுன்னு சொல்லி, ரொம்ப கல்யாணம் ஆகாத காலத்தில் நான் பொண்ணு பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், ஏன்னா எனக்கு லேட் மேரேஜ் ஆகணுன்னா அது மேடையிலே சொல்லியிருக்கேன். என்னோடய புத்தக வெளியீட்டிலே அப்போயே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அதுக்கான முயற்சியும் பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு மேலே ரொம்ப பிரியம் உள்ளவர். அப்புறம் என் திருமணத்துக்கு இருந்து எல்லாமே பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் நம்ம படம் பண்ணோம், அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு முதல்ல அவர் டேட் கேட்டு தான் மித்ததெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் லைனோட 2ஆம் ஆண்டு விழாக்கு ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்து நமக்காக எல்லாமே ரொம்ப ஒரு பெரிய அதாவது அவரை மாதிரிலாம் ஒரு ஜாம்பவான் நமக்கு ஒரு இவ்வளோ தூரம் உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம மேலே இவ்வளோ பாசமாகவும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவரோட இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அது ஜீரணிக்க முடியாது, இன்று வரை ஜீரணிக்க முடியாத ஒரு இழப்பாக தான் இருக்குது. மேபி சார் அதான் நீங்கள் அவர் மறைந்தாலும் அவருடைய இந்த படங்கள் ரெண்டாவது என்னென்னா, அது நம்ம இப்போ சொல்லாத அது மேடையில் கூட சொல்லியிருக்காரு. அது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்னால் இப்போ இல்லை, 20 வருஷமாக நம்மளை கான்டாக்ட் கேட்பாங்க, டவுட்னாலே கேட்டு இது பண்ணுவார். அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்டில் ஒரு பெரிய ஒரு ஆங்கில படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது அவரால் மட்டும்தான் பண்ண முடியுன்ற மாதிரிலாம் டிசைன் பண்ணோம். ஏன்னா இப்போ அந்த இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டில் அமிதாப் பச்சன் உள்ளே வந்துட்டார்னா வேறு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் அவரை உள்ளே கொண்டு வரதா பிளானு. அது என்னோடய கதை தான், அவர் திரைக்கதை. ரெண்டாவது டைரக்ஷனில் வித்தியாசமாக என்னென்னா, ஒரு போர்ஷன் தான் அவர் டைரக்ஷன் பண்ணார், புரியுதா? அதுக்கான இதெல்லாம் போட்டோம். பட் ஆனால் அவர் கொஞ்சம் மெகாவாக போட்டதுனால அந்த காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். ஏன்னா அவர் சொன்னார்னா அமிதாப் பச்சன் நடிப்பார். அமிதாப் பச்சன் அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்துட்டார்னால அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டார் வந்துடுவார் உள்ளே. அதுக்கப்புறம் இப்போ தமிழில் டாப்பில் இருக்கவங்க, தெலுங்கில் டாப்பில் இருக்காங்க. அது ஒரு பெரிய பேன் இண்டியா படம். இப்போ இல்லை, ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பிளான் பண்ணோம். அது சார் தான் அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார். அது நான் இப்போ சொன்னேன்னா நல்லா இருக்காது. அவரை வச்சு காமெடி தான், அந்த காமெடி போர்ஷன் ஃபுல்லாக சார் தான் எல்லாமே பண்ணுறதும், டைரக்ஷன் எல்லாம் இந்தியன் சைடில் இவர் தான் பண்ணுவார். அந்த ஃபாரின் சைட்லேருந்து அந்த நடிகரே டைரக்ட் பண்ணார். அந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டு அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். அது ரொம்ப பெருசாக அது போச்சு, பெரிய வட்டமாக போகும்போது அவர் கொஞ்சம் பயந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. அது தெரியாத வேலையில் நம்ம ஈடுபடணுமா, இல்லைன்னா புஷ்பாவுக்கு முன்னாடியே அது பெரிய படமாக வந்துடும். ஓகே, ஒரு பெரிய ஒரு பிளான் வரும்போது மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அது. அது ஃபெயிலியர் ஆச்சு. அதனால் எனக்கும் ஒரு வருத்தம் தான். அது இது பண்ணி எல்லாமே ஸ்டோரியெல்லாம் இது பண்ணோம். மேபி அதை அவர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் அவர் தான் டைரக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது. நான் கோ டைரக்டராக கோ டைரக்ட் மீன்ஸ் ஒரு யூனிட் டைரக்டராகவே நம்ம பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது ஃபெயிலியர். அது எனக்கே பெரிய என் வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பார்த்த பெரிய ஏமாற்றம். அது அவரும் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் திருப்பி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் ஊறி வந்துட்டுருக்க நேரத்தில் ஏற்கனவே அகலக்கால் வச்சு தான் போச்சு. அவர் பையனை வச்சு ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லாமே அப்பயே பேன் இண்டியா படம். அது பேடிஎம் அடிச்சுக்கிட்டு அதில் தான் அவர் பெரிய அளவு லாஸ் ஆச்சு. திருப்பி அந்த மாதிரி போய் காலை வச்சு எது ஆயிருமோன்ற ஒரு அச்சம் அவருக்குள்ளே இருந்தது. ஸோ அதனாலே அந்த ப்ராஜெக்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் போயிடுச்சு. மேபி அது ஒரு தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம்.
அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போனது கடைசி வரை வருத்தமாகவே இருந்தது. மேபி அது நடந்திருந்தா இன்னும் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஸ்டோரியாக அளவாக இருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்குங்க, நேரம் வேறு லெவலில் இருந்தது. அவரும் பேக் அடித்ததுனால அது கொஞ்சம் மேபி அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா அப்போ தான் டேரக்டர் பண்ணுறதா பிளான். ஒரு பெரிய ஒரு 60% போர்ஷன் சார் தான் பண்ணுறதா. அமிதாப் பச்சன், ராதிகா, இந்த மாதிரிலாம் ஒரு ஜாக்கி சான், நான் நபரே சொல்கிறேன். அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. ஓகே சார். எனிவேஸ் அதான் நீங்கள் மேபி அவரை எல்லா பேட்டியிலுமே எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஏதாவது 2 பேர்னா ஒரு பேட்டியில் எப்படியாவது பாக்கியராஜருடைய படத்துலேருந்து, பாரதி ராஜா படத்துலேருந்து ஒரு உதாரணத்தை சொல்லுவீங்க. அப்படி தொடர்ந்து அவர் எல்லாரோடும் நினைவில் இருக்க தான் போகிறாரு. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. ராதிகா மேடம் வந்து இந்த சமீபத்தில் 2 நிகழ்வுலையுமே அவங்க நடந்து கொண்ட விதம் வந்து உண்மையிலுமே ரசிகர்கள் வந்து அவங்கள நேசிக்கிறவங்க, சினிமாவை நேசிக்கிறவங்க பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தது இல்லையா? அதை எப்படி சார் பார்க்க? இல்லை, ராதிகா அவர்களை வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை போயிட்டார் அவர் இந்த 2 மரணத்தில். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராதிகா அவர்கள் வந்து ஃபாரினில் படித்தவங்க, லண்டனில் படித்தவங்க. அந்த காலகட்டத்தில் லண்டனில் படிக்கிறதுன்றது பெரிய விஷயம். இன்றைக்கி அதாவது நம்ம ராதிகா அவர்களை பற்றி அரசியல் ரீதியாக பல விமர்சனம் பண்ணியிருக்கோம், எலெக்ஷனுக்கெல்லாம் கேலி பண்ணியிருக்கோம், நையாண்டிலாம் பண்ணியிருக்கோம். பட் அந்த ராதிகா விட்டுருங்க, அந்த அரசியல் ராதிகா விட்டுருங்க. இந்த ராதிகா வந்து திரைத்துறையில் இருக்க ராதிகா வந்து மிகப்பெரிய ஒரு உயரமான இடத்தை தொட்டாங்க. இப்போ பாரதி ராஜா மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் நடந்து கொண்ட விதம். ஏன்னா அந்த காலத்தில் லண்டன்லேருந்து வரும்போது இதெல்லாம் நம்ம கூட இருந்து பார்த்ததில்ல. ராதிகா அவர்கள் சொன்னது தான். நான் ராதிகாவில் வந்து இப்போல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா எக்ஸ்பிரஸ்னு ஒரு பத்திரிக்கையில் அந்த செய்தியாளர் கூட நான் வரும் போயிருக்கேன். அப்போ நான் வந்து தமிழ் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடிய காலத்தில் அவர் கூட சும்மா கேஷுவலாக போய் அவங்கள பார்த்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் அவங்களுக்கு எப்போ யாருன்னு நினைய தெரியாதுன்னு வச்சுங்களேன். அப்போ அவங்க லண்டனில் படிச்சுட்டு வந்த டைமில் அப்போ ஒரு பொண்ணு வந்து, அதாவது இளம் பெண்கள் எப்போவுமே ஒரு 14-15 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அவங்களுக்கு எதுவுமே கண்ணில் தெரியாது. இளைஞர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இளம் பெண்களுக்கு இன்னும் யாரையுமே கண்ணுக்கு தெரியாது. அவர்கள் தங்களை மட்டுமே பெரியவர்களாக, அந்த வயசு அப்படி, நம்ம பெரிய அறிவாளி, நம்ம பெரிய பேரழகி இப்படின்ற எண்ணம் தான் 75% பெண்களுக்கு இருக்கும். அது அந்த இளமை தாண்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே ரிவர்ஸில் போய் வேறு மாதிரி மாறிடும். ஸோ ஒரு 25 வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கையில் பிடிக்க முடியாது. அவங்க அதான் அது பெண்களுடைய இயற்கையான குணம். அது ராதிகாவும் அதில் வந்து தப்பி போக முடியாது. அதுலேயும் அந்த காலகட்டத்தில் இவர் லண்டனில் படித்தவங்க. இப்போ யார் வேணாலும் ஃப்ளைட் ஏறலாம். இப்போ தாய் லயன் ஏர்வேஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ 15,000 ரூபா கொடுத்தோம்னா கொண்டு இறக்கி விட்ருவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு போய் படிக்கிறதுன்றது ஒரு பெரிய இதான காலகட்டத்தில் ராதிகா அவர்கள் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்தாப்புல. லண்டனில் படிச்சுட்டு வந்த காலகட்டத்தில் ஹீரோயினாக அறிமுகமாகறாரு. ஏன்னா அவங்க குடும்பமே சினிமா குடும்பம். அவங்க அப்பா வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். அவங்க அம்மா சினிமா மேலே ஈர்ப்பு, அவங்க அப்பா மேலே ஈர்ப்பில் தான் லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவர்களுக்கும் சினிமா துறை, அது ஒரு சினிமா குடும்பம் ரத்தத்தில் ஊறி போனது. ஸோ ராதிகாவை சினிமாவுக்கு கொண்டு வர்றாங்க. இல்லைன்னா ராதிகா லண்டனில் படிச்சுட்டு எங்கேயோ வேலை பார்த்துட்டு எங்கேயோ இன்றைக்கி யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இந்த வயசில் அவங்க சினிமாவில் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ராதிகா அப்போ வந்து டைரக்டரை வந்து பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க. யார்? பாரதி ராஜா சார். அவர் அறையெல்லாம் விட்டுருக்காரு. ஏன்னா டைரக்டரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இது அவுட்புட் நல்லா வரணும், என்ன பார்த்துட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துருக்கேன், இது பண்ணிகிட்டு இருக்கேன்ற மனநிலை இருக்கும். ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்ன போட்டு நம்மளை கொண்டு வந்து இங்கே கோர்த்து விட்டாங்க, இந்த ஆள்லாம் சொல்கிறத நம்ம போட்டு நொச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். இந்த லைன்லேருந்து பார்த்தா, அங்கேருந்து பார்த்தா இப்படி தோணும். ஸோ அந்த முரண்பாடு இருந்தது ராதிகாவுக்கு. அது எப்போன்னா, அதற்கப்புறம் ராதிகா பீக்கில் போயிட்டாப்புல. பீக்கில் போனப்பெல்லாம் வந்து சேர் ரைட் அப்படின்னா அந்த நன்றி இதெல்லாம் இளமையில் வராது. எப்போ வரும்னா, நம்ம ஜெயிச்சு வரும்போது, நம்ம தோற்று போயிட்டோம்னா அது வரவே வராது கடைசி வரைக்கும். ஜெயிச்சு வரும்போது இப்போ நம்மகிட்ட இருந்தவங்க 4 பேர் நம்மளை மதிக்கலை, இல்லை நம்ம இதை புரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது தான் நம்ம குருவை மதிப்போம் அப்படின்றது வரும். ஸோ அந்த இளமை காலங்கள்லேயும் ராதிகா பெருசாக அவரை குருவாக இருக்குது. அவர் படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனன்ற ரேஞ்சில் இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு என்டர்பிரினர் ஆனதுக்கப்புறம், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம், ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன திரை ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, திரைப்பட ப்ரொடியூசராக ஆகும்போது ஒரு படத்தோட வழி என்ன, நடிகையாக இருக்கும்போது வேறு சம்பளத்தை வாங்கிட்டு கேரவனில் உட்காந்து போகலாம். அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைன்னா கூட அது ஒரு ராஜ வாழ்க்கை. ஆனால் தான் ஒரு ப்ரொடியூசராக தான் வரும்போது நம்மளோட குரு எப்படிலாம் இது பண்ணியிருப்பாங்கன்றது, அப்புறம் அவர் ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் தான் ராதிகா வந்து அந்த குரு பக்திலாம் ரொம்ப அதிகமாகி
கடைசியில் அவர் இன்றைக்கு வந்து ஒரு பாக்யராஜ் சார் மாதிரி, பாக்யராஜ் சார் வந்து அந்த முதல் நாள்லேருந்து கதாநாயகனான முதல் நாளில் பாரதி ராஜா காலில் விழுந்து கும்பிட்டு வேலைக்கு சேர்ந்த காலத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவரை குருநாதர் நினச்சார். அவரை விடலாம் நிறையா ஒரு காலகட்டத்தில் சம்பாரித்து புகழின் உச்சிக்கு போயிட்டார். பாக்யராஜ் சார் படம் பாரதி ராஜா படம் 250 நாள்னா 300 நாள்னா ஓடினதில்லை. ஆனால் இவர் படம் ஆரம்பத்தில் ஓடி இருக்குன்னு வைங்க, இவர் படம் பீக்கில் போகுது. தாவணி கனவு போகுது, சின்ன வீடு பிடிச்சிட்டு போகுது, துரல் மின்னு போச்சுலாம் 1 வருஷம் 365 நாள் ஓடிட்டு முந்தானை முடிச்செல்லாம் பீக்கில் போகிற காலகட்டத்திலையும் குரு தான், டைரக்டர் தான். அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது இப்போ ராதிகாவுக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம். ஏன்னா தன்னுடைய குரு வந்து அவருடைய அந்த சாவில் இருந்து அந்த குரு பக்தியோட சும்மா சாவுக்கு போயிட்டு வந்தோன்னு இல்லாமல், ஏன்னா இன்றைக்கி ராதிகா வந்து பெரிய ஆள், பண ரீதியாகவும் சரி புகழ் ரீதியாகவும் டாப்பில் இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க. இவங்க போய் ஒரு டவுன் டு எர்த்து இறங்கி செய்யணுன்ற மனநிலை அதுவும் பெண்களுக்கு வராது. அந்த வகையில் ராதிகா அவர்கள் வந்து நம்மளுடைய மரியாதையில் வந்து அவங்க உச்சத்துக்கு போயிட்டாங்க. பலர் வந்து ராதிகா வந்து அவர்களை வந்து பெரிய இடத்துல வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த 2 சாவுக்கு அப்புறம். ஏன்னா பாரதி ராஜா சார் இறந்தது கூட அவரோட குரு. ஆனால் அந்த காலகட்டங்களில் பாக்யராஜ் சாருக்கும் ராதிகாவுக்கும் மிகப்பெரிய அது சின்ன வயசில் வரதானே செய்யும். ஒரு ஈகோ கிளாஸு ஏன் வேணாம் சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா அந்த ராதிகா பேட்டியிலே சொல்லியிருக்காங்க, பாக்யராஜ் அவர்களுக்கும் இவருக்கும் ரொம்ப நாள் நம்ம பேசிக்கிறாமலாம் இருந்தோம் அப்படின்னு. அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் படத்தில் ஹீரோயினாகவே இவரோட சொந்த படத்திலே ஹீரோயின் யாருன்னா ராதிகா. சரியான கேரக்டர் தாவணி கனவுகளில். ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இவர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். அந்த 2 பேருக்குள்ள லவ்ன்றப்ப அது ராதிகாவை தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. முதல்ல சண்டை வந்துருக்கலாம் சின்ன பிள்ளைல ஏதாவது சின்ன வயசாக இருக்கும்போது. பட் ஆனால் அந்த பாண்டிங் வந்து இன்றைக்கு வரைக்கும் இருந்ததுன்றது உண்மை. ஏன்னா சார் பேசும்போது கூட ராதிகா அவர்களை பற்றி சொல்லுவார். அதனால் இப்போ பயங்கரமான ஆர்டிஸ்ட்டுங்க, அதனால் அது ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்டில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு பர்சனலாக பேசும்போது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைக்கி வந்து ராதிகா அவர்கள் வந்து இது வரைக்கும் இருந்து கடைசி வரைக்கும் இருந்து செய்யணுன்ற இதெல்லாம் இல்லை. சரத்குமார் இருந்தார் கூட, சரத்குமார் கூட அவருக்கும் பாக்யராஜ் சாருக்கும் எந்த டச்சுமே கிடையாது. ஏன்னா இவரோட சினிமா பாணி வேறு, இவர் சினிமா பாணி, இவர் நுழைந்த காலகட்டம் வேறு, அவர் வீழ்ந்த காலகட்டத்தில் தான் சரத்குமார் வந்து டாப் இருக்கார். அந்த காலகட்டம் வேறுன்னா கூட ராதிகா அவர்களுக்கும் வந்து பாக்யராஜ் அவர்களுக்கு இந்த பாண்டிங்கிறது அது மிகப்பெரிய. 2வது ராதிகா அவர்கள் வந்து இந்த அளவுக்கு செய்வாங்க அப்படிங்கும்போது அவங்க மிகவும் அவங்க வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடத்தை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய இந்த 2 மரணங்களிலும் அவர் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் குடும்ப உறுப்பினரையும் தாண்டிய ஒரு இது பண்ணியிருக்காங்கன்றது அவங்க உண்மையிலேயே அவங்க மதிப்பில் மிகவும் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. சார் எனிவேஸ் அதான் ராதிகா அவர்கள் நடந்து கொண்ட விதம் எல்லாருமே வந்து சற்று பரவாயில்லையே அப்படின்னு அவங்க மேலே இருக்க ஒரு மரியாதையை ஒரு படி கூட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்யராஜ் சார் பற்றி அவரோட நீங்கள் அனுபவங்கிறது மிக நீண்டது. அதில் ஒரு சில பகுதிகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.